வணக்கம் நேயர்களே, புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்களாக ஓய்வு பெற்ற IAS அதிகாரி திரு பாலச்சந்திரன் அவர்களும் தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தின் திரு தியாக அவர்களும் நம்மோடு இணைகின்றனர். வணக்கம். முதல் செய்தியாக, தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சருடன் ஆலோசனை நடத்தியது தவறு இல்லை. மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு பேட்டி கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு கட்டத்திலையுமே தமிழக அரசில் பாரதிய ஜனதாவினுடைய குறுக்கீடு அதிகமாக இருக்குன்னு சொல்லக்கூடிய நேரங்களிலெல்லாம் இந்த ஒரு முக்கிய நிகழ்வு குறிப்பிட்டு காட்டப்படுது. திரு தியாகு, தலைமைச் செயலகத்தில் மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு போய் ஆய்வு நடத்தினது மாநில உரிமைகளில் தலையிடக்கூடிய ஒரு செயல். இதில் உள்நோக்கம் இருக்கு அப்படின்னு பலதரப்பட்ட நேரத்தில் சொல்லப்பட்டு வந்தாலும் நேற்றைக்கு அவர் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு விளக்கம், இது ஒரு சாதாரணமான ஒரு நிகழ்வு. ஏற்கனவே முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா இருந்தபோதும் இதே மாதிரியான ஒரு ஆலோசனை கூட்டத்தில் நாங்கள் பங்கெடுத்தோம், இது மாதிரி நடந்திருக்குன்னு குறிப்பிட்டிருக்கிறாரு. நேற்று அவர் கொடுத்திருக்கக்கூடிய இந்த பேட்டியை நம்ம பார்க்கும்போது இந்த தலைமைச் செயலகத்தில் நடத்தின இந்த ஆய்வை ஒரு சாதாரணமான ஒரு நிகழ்வாக நம்ம பார்க்கறதா, இல்லை இதில் குறுக்கீடு இருக்கு, உள்நோக்கம் இருக்குன்னு பார்க்கறதா? ஒரு நிர்வாக அடிப்படையில் ஒரு மத்திய அமைச்சர் இங்கே வர்றாரு, அவர் துறை சார்ந்து ஆலோசிக்கிறார் என்பது போல இல்லாமல் தமிழக அரசின் மீதான ஒரு மேற்பார்வை, கண்காணிப்பு என்ற துணி தான் அவருடைய அணுகுமுறையில் தெளிவாக வெளிப்படுது. அதுவும் எந்த மாதிரி நேரத்தில் என்று நாம் பார்க்கணும். தமிழக அரசு பல்வேறு சிக்கல்களிலும், இப்போ ஏற்கனவே மாட்டிறைச்சி தடை பற்றிய கேள்வி வந்திருக்கு, அது பற்றி தமிழக அரசு கருத்து சொல்லலை. பல்வேறு பிரச்சனைகளில் இவங்க சுயேட்சையாக தங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்தாமல், அவரே பேட்டியில் சொல்லியிருக்கிற, நாங்கள் பணம் கொடுத்துருக்குறோம், மாநில அரசு செலவு செய்ய வேண்டும். இப்போ அந்த விவரத்தையே தமிழக அரசு மறுத்தா நல்லாயிருக்கும். 39,000 கோடி கேட்டாங்க, 1,900 கோடி அனுமதிச்சாங்க. 20இல் 1 பங்கு இந்த தமிழக அரசு கேட்டதில் 20இல் 1 பங்கு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, விவசாயிகள் பிரச்சனையை தீர்க்க வேண்டியதே மாநில அரசு தான், நாங்கள் தேவையானதெல்லாம் செஞ்சுருக்கிறோம். இந்த துணி எல்லாமே என்னென்னா ஒரு மேலிருந்து கொண்டு நாட்டாண்மை செய்கிற அந்த துணியில் தான் அவருடைய முழு அணுகுமுறையுமே இருக்குது. கட்சிக்கு கட்சியான உறவு என்பது வேறு, அது அவங்க வசதி போல் இருக்கலாம். ஆனால் தமிழக அரசு என்பது அரசமைப்பு சட்டத்தின்படி, இவங்க திருப்பி திருப்பி சொல்லக்கூடிய கூட்டாட்சி கொள்கையின்படி இந்திய அரசுக்கு கீழ்ப்பட்ட ஒன்றல்ல, நாட் ஏ சபார்டினேட் கவர்மெண்ட். இது ஒரு அரசாங்கம், அது ஒரு அரசாங்கம் இல்லை. அவங்க தரப்புலேருந்து கொடுக்கக்கூடிய விளக்கம், இது எல்லா மாநிலங்களையுமே இது மாதிரியான நடைமுறை இருக்க தான் செய்யுது, இது ஒரு வழக்கமான நடைமுறை தான், இதை இந்த அளவுக்கு ஊதி பெரிதாக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு தான் அவங்க தரப்புலேருந்து விளக்கம் கொடுக்குறாங்க. இல்லை, அது ஒரு விமர்சனம் தான். இது ஊதி பெருசாக்குறதுங்கிற பேச்சுக்கு இடம் கிடையாது. இதே போல் தமிழக அரசு மத்திய அரசு துறையில் போய் இவங்க ஒரு முதலமைச்சர் அங்கே ஒரு அதிகாரிகளை கூப்பிட்டு வச்சு ஆலோசனை நடத்த முடியுமான்னு யோசித்து பார்த்தோம்னா தெரியும் நமக்கு. இல்லை, இந்த விஷயங்களே கூட இதற்கு முன்னாடி முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா இருக்கும்போது அவர் ஆலோசனை மட்டுமே நடத்தியிருக்கிறார். இந்த கடந்த மாதம் பார்க்கும்போது மத்திய அரசு ஒதுக்கி இருக்கக்கூடிய நிதியில திட்டங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னு அவர் அதிகாரிகள்கிட்ட ஆய்வு செஞ்சிருக்கிறார். இது ரெண்டு நிச்சயமா வித்தியாசம் இருக்கு. இவர் முதலமைச்சரை சந்தித்து கலந்து பேசுறது வேறு, இங்கிருந்து ஒரு துறை சார்ந்த அமைச்சர் அவருடைய துறை சார்ந்து போய் அவரோட பேசுறது வேறு. ஆனால் இங்கே உள்ள அதிகாரிகளை கூப்பிட்டு வைத்து நீங்கள் என்ன செஞ்சுருக்கிறீங்கன்னு கேள்வி கேட்கறது இருக்கு பாருங்க, அது நிச்சயமாக மாநில அரசினுடைய சுயேட்சை தன்மையில் தலையிடுறது தான். அது அவங்க விருப்பம் போல் இவர் கட்டளையிடுற மாதிரி, அவங்க நாங்கள் பணம் ஒதுக்குறோம், எனவே நீங்கள் உங்களுடைய அதிகாரம் எல்லாமே அமைச்சரவையோடு நின்று போச்சு. அமைச்சரவை தான் அதிகாரிகளோட பேசணும். நேரடியாக மத்திய அரசை அமைச்சர்களை கூட்டி வைத்து ஆய்வு நடத்துவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. திரு பாலச்சந்திரன், மேற்கு வங்கத்தில் தலைமைச் செயலாளராக பணிபுரிந்த அனுபவம் உங்களுக்கு நிறைய இருக்கு, நிறைய களங்களில் நீங்கள் பணிபுரிஞ்சிருக்கிறீங்க. இந்த மாதிரியான ஒரு ஆய்வு பணிகள் ஒரு வழக்கமான நடைமுறை தான் மத்திய அமைச்சர் தரப்புல இருந்து சொல்லப்படுது. அரசியல் காரணங்களை தாண்டி இது ஆலோசனைக்கும் ஆய்வுக்குமே நிறைய வேறுபாடுகள் இருக்குன்னு ஒரு தரப்புல இருந்து சொல்லப்படுது. இந்த நிகழ்வுகளை நாம எப்படி பார்க்கறது? மைய அரசு நிதி உதவி கொடுக்கும் பொழுது அந்த நிதிகள் பல்வேறு துறைகளுக்காக கொடுக்கப்படுகின்றன. அந்த நிதி அந்த செலவுகளுக்காக குறிப்பிட்ட காலத்திற்குள் செலவழிக்கப்படாவிட்டால் மேற்கொண்டு நிதிகள் வருவது தடைப்படும். எனவே நல்ல நோக்கத்துடன் நீங்கள் இன்னும் அதிகமாக செலவழிக்காமல் இருக்கிறீர்கள், விரைந்து செயல்படுங்கள் என்று சொல்வதில் தவறு இல்லை. ஆனால் திரு வெங்கையா நாயுடு அவர்கள் பின்னால் பத்திரிகையாளருடன் பேசிய பொழுது அவர் பேசிய தொனி எப்படி இருந்தது என்றால், நீங்கள் நல்ல பிள்ளைங்களாக இருந்தால் நாங்கள் நல்லா இருப்போம் உங்கள்கிட்ட அப்படிங்கிறது அவர் வைக்கிற பதவிக்கும்
அவருக்குன்னே இருக்கிற ஒரு பெயருக்கும் எந்த விதத்திலும் புது புகழை தரவில்லை. அப்படி சொல்லாமல் இருந்திருந்தால் இன்று இந்த பிரச்சனை உள்ளுக்குள்ளே என்ன நடந்ததுன்னு நம்ம யாருக்குமே தெரியாது. வெளியில் வந்து இவர் இப்படி பேசும்போது அப்போ உள்ளேயும் இது மாதிரி தானே பேசியிருப்பாருன்னு தான் ஜனங்கள் வந்து நினைப்பாங்க. அது தவறு. மேற்கு வங்கத்தை பற்றி என்னுடைய அனுபவத்தை கேட்டீங்க. அங்கே மத்திய அமைச்சர்களுக்கு வர்றதுக்கு தைரியமே கிடையாது. இந்த மாதிரிலாம் வரவே மாட்டாங்க. அங்கேருந்து லெட்டர் மட்டும் தான் போடுவாங்க. ஏன்னா இது ஒரு பெரிய பிரச்சனையாக நேர்மையான முறையில் கம்யூனிஸ்டுகள் வந்து எழுப்பிடுவாங்க. அதனால் அப்படியெல்லாம் வந்ததே இல்லை. இந்த பிரச்சனை தமிழ்நாட்டில் இன்றைக்கி மட்டும் இல்லை. எம்ஜி ராமச்சந்திரன் முதல்வராக இருந்த பொழுதே பிரதமர் இந்திரா காந்தி ஒரு தடவை வந்தாங்க. வந்து பேசும்பொழுது முதல்வருடைய நாற்காலியில் அமர்ந்து அவர்கள் கணக்கு விவரங்களை அறிக்கைகளை பார்த்தார்கள் என்பது அப்பொழுதே ஒரு பெரிய பிரச்சனையாக எழுந்தது. அது தவறு. முதல்வருடைய நாற்காலி என்பது முதல்வர் மட்டும்தான் அமர வேண்டும். தமிழர்கள் ஓரளவுக்கு அதிகமாகவே பணிந்து போகின்றார்கள் போல் தெரிகிறது. அதனால் தான் வருகின்றவர்கள் எல்லாம் இப்படி செய்கின்றனர். இல்ல திரு தியாகு, இப்ப இந்த விவகாரத்துல மாநில அரசு மத்திய அரசோட இணக்கமா இருக்குன்னு மத்திய பாஜக தரப்புலையும் சொல்லப்படுது, மாநில அதிமுக தரப்புலையும் சொல்லப்படுது. எல்லா திட்டங்கள், நிதி உதவி கோருது எல்லாத்துலயும் ஒரு இணக்கமான போக்கு இருந்தா அது மாநிலத்துக்கு ஒரு நலன் பயக்கக்கூடிய ஒரு விஷயம் தானே. இதே நம்ம இந்த அளவுக்கு ஒரு பெருசா பார்க்கணும் அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு. இணக்கம் என்பது தன்மானத்தையும் சமத்துவத்தையும் விட்டு கொடுக்காமல் நட்பாக இருந்தால் அந்த இணக்கம் சரி. ஆனால் ஆண்டைக்கும் அடிமைக்கும் இணக்கம் என்பது போலவோ ஆண்டைக்கும் அடிமை கண்காணிக்கும் சரியாக சொன்னால் இருக்கிற இணக்கம் என்பது வந்து மக்களுக்கு நல்லதில்லை. நம்முடைய உரிமைகளை விட்டு கொடுப்பதற்குத்தான் அது வழிவகுக்கும். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். மாநிலத்திலிருந்து மத்திய அரசு வரி வசூல் செய்கிறது. இந்த வரி ஒழுங்காக மத்திய அரசு செலவிடுகிறதா என்பதை அந்த அதிகாரிகளை கூட்டி வைத்து நம்ம மாநில முதலமைச்சர் ஆய்வு நடத்துவதை அவங்களால் எண்ணி பார்க்கவாவது முடியுமா? அதை இயல்பாகவே என்ன ஒரு மனசில் பதிய வச்சிருக்கிறாங்கன்னா இது கீழ்ப்பட்ட அரசு, அது மேலே இருக்கிற அரசு. எனவே அவர்கள் இங்கே வந்து கண்காணிக்கலாம், மேற்பார்வையிடலாம், அதிகாரிகளை கூட்டி வைத்து ஆய்வு செய்யலாம், நாங்கள் கொடுத்த பணத்தை ஒழுங்காக செலவிடுறீங்களான்னு கேட்கலாம். ஆனால் இவங்க அது மாதிரி அங்கே போய் கேட்க முடியாதுங்கிற ஒரு மனநிலையை வளர்த்து வச்சிருக்கிறாங்க. அதனால் இது இயல்பானது என்ற ஒரு தோற்றத்தை கொடுக்குறாங்க. இப்போ இந்த குறிப்பிட்ட நேரத்தில் இது நமக்கு நல்ல வெளிப்படையாக தெரியுது. முன்னே அவ்வளோ வெளிப்படையாக தெரியறதில்லை. அவர் சொல்கிற மாதிரி நாங்கள் எல்லா காலத்துலேயுமே வி ஆர் லார்டிங் இட் ஓவர். ஆனால் இப்போ தான் நீங்கள் இதை பெருசுபடுத்துறீங்க அப்படிங்கிறத தான் முக்கியம். திரு பாலச்சந்திரன், மேற்கு வங்கத்தில் வந்து அவங்க வெறும் லெட்டர் மட்டும் தான் போட முடியும், உள்ள வர முடியாதுன்னு சொன்னீங்க. இப்போ பொதுவாக இந்த மாதிரியான செயல்பாடுகள் நடக்கும்போது மாநில அரசு அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கலாமா? அதற்கு உண்டான முறைகள்லாம் நடந்திருக்கா? உங்களுடைய அனுபவத்தில் அது மாதிரி மத்திய அமைச்சர்கள் ஆய்வு செய்வதற்காக அங்கே வந்திருக்கிறாங்களா? அப்போ எந்த விதமான நடைமுறைகள் ஏதாவது வந்ததில்லை. இந்த மாதிரி மத்திய அமைச்சர்கள் வந்து வெஸ்ட் பெங்கால் செக்ரட்டேரியட்டுக்குள்ளே நுழைஞ்சதே கிடையாது. இந்த மாதிரி வந்து ஆய்வு நடத்தணும் நுழையிறதுக்கு மறுபடியும் சொல்கிறேன், அவர்களுக்கு தைரியமே கிடையாது. இல்லை, இப்போ மாநில அரசு அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கலாமா? அதற்கு வரவே இல்லை. வந்தால் தானே எதிர்ப்பு தெரியும். பொதுவாக ஒரு தலைமைச் செயலாளராக அதற்குண்டான சாத்தியங்கள், அதற்குண்டான அதாவது அவங்க வர்றாங்கன்னா அவங்க எந்த காரணத்துக்காக வர்றாங்கன்னு சொல்லணும். ஐயா தியாகு அவர்கள் சொன்னபடி நீங்கள் வந்து கொடுத்த பணம் எப்படி செலவழிக்கப்படுகிறது என்று அமைச்சர்களிடம் நீங்கள் கேட்கலாம். உங்களுடைய அதிகாரிகள் மாநில அதிகாரிகளிடம் கேட்கலாம். அப்படி கேட்பது வந்து எஜமானத்துவமாக கருதப்பட மாட்டாது. தலைமை கணக்காயர் கேட்குறாரே அது மாதிரி கூட இதை வந்து பார்த்துக்கலாம். ஆனால் ஒரு மைய அமைச்சர் வந்து இங்கே உள்ள அதிகாரிகள்கிட்ட வந்து நேரடியாக பேசுவது அப்படிங்கிறது வந்து மரபுக்கு மாறானதாக தான் தெரியுது. சரி, அப்போ இங்கே எப்படி நடந்திருக்கணும்னு நம்ம பார்க்கலாம். இவங்க வந்து முதல்ல வந்து சொல்லியிருக்கணும், எங்களுடைய அதிகாரிகளை அனுப்புகிறோம், உங்களுடைய அதிகாரிகளை வந்து கலந்து ஆலோசிக்கட்டும், என்ன நடந்திருக்குன்னு தெரியட்டும். அப்போ இந்த கலந்து ஆலோசிப்பில் வந்து விவரங்கள் தெரிஞ்சு உண்மையே நிதிகள் செலவழிக்கப்பட்டனவா இல்லையான்னு அதை இவங்ககிட்ட பேசிட்டு அவங்க போய் அறிக்கை கொடுப்பாங்க மைய அரசுக்கு. அப்போ மைய அரசு வந்து கடிதமும் எழுதலாம். எங்களுடைய ஆலோசனையின் அடிப்படையில், உங்களுடைய அதிகாரிகளுடன் ஆலோசனையின் அடிப்படையில் நாங்கள் கூறுகின்றோம் இந்த நிதிகள் முறையாக செலவழிக்கப்படாமல் இருக்குன்னு கடிதம் எழுதலாம். அல்லது நேர்லேயே இங்கே வந்து பேசலாம். நான் வந்து ஒரு அமைச்சருக்கு தனி உதவியாளராகவும் இருந்திருக்கேன். தமிழகத்தை சேர்ந்த அமைச்சருக்கு வெல்ஃபேர் மினிஸ்ட்ரியில் இருந்த பொழுது ஷெட்யூல் காஸ்ட் காம்பனண்ட் பிளான் வந்து இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான உதவிகள் வந்து பல மாநிலங்களில் சரியாக செலவழிக்கப்படவில்லை. அதனால் ஒரே ஒரு டிஓ லெட்டர் எல்லா மாநிலங்களுக்கும் வந்து அந்த அமைச்சர் வந்து அனுப்பினார். இது மாதிரி இதெல்லாம் இன்னும் செலவழிக்கப்படாமல் இருக்குது அப்படின்னு. அதுக்கு இவங்க வந்து இங்கே உள்ள அந்நேரம் ஜெயலலிதா தான் முதல்வராக இருந்தாங்க. அவங்க ப்ரெஸ்ஸுக்கு போல, ஆனால் தனிப்பட்ட முறையில் தன்னுடைய அதிருப்தியை வந்து வெளிப்படுத்தினாங்க. என்ன இது மாதிரி லெட்டர் எழுதுறாரு அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த கடிதத்தில் வந்து எந்த தவறும் இல்லை. அதுக்கே அவங்க வந்து ஆட்சேபம் தெரிவித்தாங்க. ஒரு கடிதம் எழுதுனதுக்கு நேர்மையான முறையில் எல்லா மாநிலங்களுக்கும் எழுதின கடிதத்தில் ஒரு பகுதியாக இவங்களுக்கு எழுதுனதுக்கே அவங்க வந்து அதுக்கு ஆட்சேபம் தெரிவித்தாங்க. சென்சிட்டிவிட்டி ரொம்ப அதிகமாக இருந்தது. அப்படி இருக்கும் பொழுது இங்கே வந்து அதிகாரிகள் கூட நேரடியாக பேசுறதுங்கிறது தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. இப்போ மேற்கு வங்கத்தில் இந்த மாதிரி தலைமைச் செயலகத்துக்குள்ள நுழைந்த நிகழ்வே இது வரைக்கும் நடந்ததில்லைன்னு சொன்னீங்க. இப்போ ஆளுக்கூடிய இந்த மாதிரி நடந்தது, இந்த மாதிரியான நிகழ்வு முதல்வர் பார்வைக்கு வருவாங்க. ஆய்வுக்கு சொல்றேன்.
இப்போ திரிணாமுல் காங்கிரஸ் ஆளும் கட்சியாக இருந்தாலும் சரி, அதற்கு முன்னாடி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இடதுசாரி கட்சிகள் ஆளும் போதும் சரி, பெரும்பான்மையான நேரங்களில் மத்திய அரசோட ஒரு முரண்பட்ட ஒரு நிலையை தான் அவங்க எடுத்திருக்கிறாங்க. இந்த நிலையில அங்க மேற்கு வங்கத்தில் செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள், அங்க இருக்கக்கூடிய மானியம், உதவிகள் இதெல்லாம் சரியான முறையில வந்துருமா? மத்திய அரசோட முரண்பாடான ஒரு நிலையில இருந்தா அதற்குண்டான நிகழ்வுகள் எப்படி இருந்துச்சு? அதாவது இந்த ஃபினான்ஸ் கமிஷனுடைய அடிப்படையில் வந்து நிதிகள் கொடுக்கப்படுகின்றன. அதில் யாரும் தலையிட முடியாது. மைய அரசு நினைச்சாலுமே தலையிட முடியாது. ஆனால் தாமதப்படுத்தலாம், அவங்க நினைச்சாங்கன்னா தாமதப்படுத்தலாம். நிதிகள் சரியான முறையில் செலவழிக்கப்படாமல் இருக்கின்றன. அது செலவழிச்சதுக்கு அப்புறம் தான் கொடுப்பேன்னு சொல்லலாம். சில சமயங்களில் மைய அரசு அது மாதிரி சில துறைகளை பற்றி மாநில அரசுக்கு கடிதங்கள் எழுதியிருக்காங்க, மேற்கு வங்கத்துக்கும் எழுதியிருக்காங்க. அதுலலாம் வந்து எந்த தவறும் நான் காணலை. ஆனால் ஐயா தியாக அவர்கள் சொன்னபடி ஒரு மைய அரசு அமைச்சர் மாநில அரசின் அதிகாரிகளை நேரடியாக கேள்வி கேட்டிருந்தால், ஏன்னா அவர் சொன்னதை பார்த்தா நேரடியாக அந்த மாதிரி கேள்வி கேட்ட மாதிரி தெரியுது, உள்ள என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியாது. அப்படி கேட்டிருந்தால் அது மிக மிக தவறான மரபு. திரு தியாகு, இந்த மாதிரியான நிகழ்வுகளை பார்க்கும்போது ஆளுமை வந்து ஒரு முக்கிய ரோல் பிளே பண்ணுது. ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒரு அரசியல் ஆளுமை தான் இது மாதிரியான ஆய்வுகள் மத்திய மாநில அரசனுடைய அந்த இணக்கப்போக்கை வந்து தீர்மானிக்குதுன்னு சொல்றாங்க. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா இருந்திருந்தா இப்படி நடக்காதுன்னு பொதுவான ஒரு வாதம் முன்வைக்கப்படுது. அதை வெங்கையா நாயுடு மறுக்கிறாரு. இப்ப இந்த ஆளுமைங்கிறது இதுல ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது நம்ம பார்க்கலாம். அதுக்கு பெரிய பங்கு இருக்கிறதா நான் கருதலை. ஏன்னா ஒரு கட்டத்தில் டெல்லியில் சந்திரசேகர் தலைமையில் ஒரு அரசாங்கம், அது ஒரு மைனாரிட்டி அரசாங்கம் தான், காங்கிரஸ் ஆதரவை நம்பி நடத்தப்பட்ட ஒரு அரசாங்கம். அந்த அரசாங்கத்தில் உள்துறையில் ஒரு துணை அமைச்சராக இருந்தவர் சுபோத்கான் சகாய்ங்கிறவர். அவர் இங்கே சென்னையில் வந்து போர்ட்ரஸ்ட் விருந்தினர் மாளிகையில் தங்கியிருக்கும் போது தமிழ்நாட்டில் நாங்கள் புலி ஆதரவாளர்கள் மீது இன்னென்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் என்ற கோப்புகளை எடுத்துக்கொண்டு கலைஞர் போய் அவரை சந்தித்து கொடுத்தார். எவ்வளோ பெரிய ஆளுமை கலைஞர்! சுபோத்கான் சகாய் யாருக்கு தெரியும்? இங்கே கேள்வியே இந்திய அரசு மாநில அரசு இவங்களுக்கு இருக்கிற இடையில் இருக்கிற உறவு, மாநில அரசை பற்றி அவங்களுடைய பார்வை, அரசமைப்பே மாநில அரசுக்கு என்ன இடம் கொடுத்துருக்கிறது, இதுதான் முக்கியமே தவிர முதலமைச்சராக இருப்பது யார் என்பதல்ல. ஜெயலலிதாவாக இருந்தாலும் இதெல்லாம் நடக்கும். ஆனால் இவ்வளவு வெளிப்படையா வந்திருக்காது, இவ்வளவு ஒரு பிரச்சனை எழுப்பப்பட்டிருக்காது. முதலமைச்சருடைய பிம்பத்திற்கு பின்னால் அது மறைந்து நடக்குமே தவிர இல்ல. இப்ப மேற்கு அரசு எல்லா காலத்திலும் செய்தி இல்ல. இப்ப மேற்கு வங்கத்தை திரு பாலச்சந்திரன் உதாரணமா சொன்னாரு. இந்த மாதிரி தலைமைச் செயலகத்துல ஆய்வுன்னு அங்க யாருமே உள்ள நுழைஞ்சது இல்ல. அப்ப அதை வந்து ஒரு ஆளுமையினுடைய ஒரு முக்கிய பங்கா தானே நம்ம பார்க்க முடியும். அது அரசினுடைய கொள்கை சார்ந்தது, ஆளுமைன்னு இல்லை. இப்ப ஜோதிபாசுவா இருந்தாங்கன்னா, பிரமோதா இவரா இருந்தா என்ன, புத்ததேவ பட்டாச்சாரியா இருக்கலாம், அல்லது இவங்களா இருக்கலாம். அதுல இன்னொரு முக்கிய செய்தி இருக்கு. என்னன்னா, நீங்க ஆளுமை என்பதை காட்டிலும் கூடுதலாக அந்த மாநில மக்களுடைய விழிப்புணர்வுக்கு ஒரு பங்கு இருக்கிறது. அந்த மாநில மக்கள் இதை ஏற்க மாட்டார்கள். ஒரு உதாரணம், சின்ன சின்ன செய்திகள் கல்கத்தாவில் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த கட்டண உயர்வு, டிராம் கட்டணத்துல எல்லாம் ரொம்ப காலம் உயர்த்தாமலே இருப்பாங்க. அது இங்கே நடக்காதும்பாங்க. கல்கத்தா மக்கள்கிட்ட அது நடக்காது, அப்படிலாம் உயர்த்த முடியாது, இங்கே சென்னையில் உயர்த்துற மாதிரிலாம் உயர்த்த முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதில் முக்கியமாக இந்த ஆளுமைகள் வழியாக வெளிப்படுவது எதுன்னா, அது இடதுசாரிகளாக இருந்தாலும் மம்தாவாக இருந்தாலும், ஏன்னா இவங்களே ரெண்டு கோணம் தானே, இடதுசாரிகளும் மம்தாவும். இப்போ இது ரெண்டு பேர் வழியாகவுமே இது எப்படி இந்த ஆளுமை வெளிப்படுதுன்னா, மேற்கு வங்க மக்களுக்கு இருக்கிற விழிப்பு தான் அவர்கள் வழியாக வெளிப்படுது. தமிழக மக்களிடம் அதே விழிப்பு இல்லாமையே தான் எது காட்டுதுன்னா, ஜெயலலிதா இருந்தால் நடந்திருக்காதுன்னு பேசுகிற பேச்சே எதை காட்டுதுன்னா, மக்களுக்கு விழிப்பு இல்லை. அவங்க யாரை நம்பி இருக்கிறாங்கன்னா, இப்படி ஏதாவது ஒரு பெரிய தலைவரோ தலைவியோ இருந்தால் இந்த நலன் பாதுகாக்கப்படுங்கிற அந்த நம்பிக்கையை காட்டுது. அது தவறான. ஜெயலலிதா இருந்திருந்தா தலைமைச் செயலகத்துல ரைடு நடந்திருக்குமா, இல்ல அமைச்சர்கள் வீட்டுல வந்து இது மாதிரியான ஒரு ரைடு நடந்திருக்குமா? ஜிஎஸ்டி, அப்புறம் இந்த நீட், உதய் திட்டம், இந்த உணவு பாதுகாப்பு திட்டம், இந்த திட்டங்களை எல்லாம் மத்திய அரசோட ஒரு இணக்கப்போக்கு எடுக்கக்கூடிய ஒரு நிலை வந்திருக்குமா? இந்த ஆளுமை தவறுனதுனாலதான் இந்த மாதிரியான அதற்கு ஒரு பங்கு இருக்கிறது என்பதை நான் ஏற்றுக்கொள்றேன். அது ஒரு சப்ஜெக்டிவ் ஃபேக்டர். ஆனா அப்ஜெக்டிவ் ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் மீறி இந்த சப்ஜெக்டிவ் ஃபேக்டர் வேலை செய்யறதில்ல. இது ஓரளவுக்கு மட்டும்தான் பயன்படும். இப்ப இருக்கிற நிலைமை என்னன்னா, இந்த போக்கு ஏற்கனவே தொடங்கி விட்டது. ஜெயலலிதா மருத்துவமனையில் இருக்கிற காலத்தில் தான் அவங்களுடைய உத்தரவு பெற்றுக்கொண்டுதான் ஃபுட் செக்யூரிட்டி சம்பந்தப்பட்ட முடிவை மாற்றினோம் என்று அறிவித்தாங்க. உங்களுக்கு நினைவு இருக்கும், அவங்க அப்போலோவில் இருக்கிற காலத்தில் அமைச்சரவையில் இந்த முடிவு எடுக்கிற போது முதலமைச்சர் ஒப்புதல் பெற்று செஞ்சோம்னு சொன்னாங்க. நிறைய செய்திகளை அப்படி கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து விட்டு பிறகு சரிந்து போகிறது உண்டு. இப்போ நம்ம எத்தனையோ உதாரணங்கள் ஜெயலலிதாவிலேருந்து நான் காட்டுறேன். கச்சத்தீவு தொடர்பாக சபதமெல்லாம் ஏற்றாங்க, குடியரசு தின விழாவிலெல்லாம் பேசினாங்க. பெருசாக ஒன்றும் அதிலேருந்து அவங்க சாதிச்சிட முடியல. உங்களுக்கு
காவிரி தொடர்பாக ஒரு கட்டத்தில் அவங்களே சொன்னாங்க, என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் போட்டுட்டேன், கோர்ட்டில் போட்டுட்டேன், அதுக்கு மேல் நான் என்ன செய்ய முடியும்னு கேட்டாங்க. ஏன்னா அவர்களுக்கு சட்டம் விதிக்கிற வரம்புகளும் இன்னைக்கு இருக்கிற மத்திய மாநில உறவுகள் விதிக்கிற வரம்புகளும் யாராக இருந்தாலும் இருக்கு. உங்களுக்கு சிலவற்றில் அவங்க அதை தன்னுடைய ஆளுமையை கொண்டு செயல்படுத்த முடியுமே தவிர ஒட்டுமொத்தமாக தீர்மானிக்கிற சக்தியாக ஒரு டிசைடிங் ஃபேக்டராக ஆளுமை மட்டும் இருப்பதில்லை. திரு பாலச்சந்திரன், நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த நடவடிக்கைகள் எல்லாமே ஒரு ஆளுமையை பொறுத்து அமையும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இல்லை, கிராமத்தில் ஒன்று சொல்லுவாங்க, பூனை இழைச்சிருச்சான எலி மச்சான்னு கூப்பிடுன்னு சொல்லுவாங்க. இப்போ தமிழக அரசு வந்து ரொம்ப பலவீனமாக இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இந்த முதலமைச்சர் வந்து தன்னுடைய நாற்காலியை தக்க வச்சுக்கிறதுக்கு வந்து ரொம்ப சிரமப்படுறாரு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அவங்களுக்குள்ள 3 குழுக்கள் இருக்காங்க, ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக போகிறாங்க. இப்போ எம்எல்ஏக்கள்லாம் போய் முதலமைச்சரை பார்த்து தங்களுடைய தொகுதி மேம்பாட்டுக்காக பேசுனாங்கன்னு இந்த நாட்டில் யார் நம்புகிறாங்க? இந்த சாதாரண ஜனங்களை போய் கேட்டு பாருங்க, இவங்க தங்களுடைய தொகுதி மேம்பாட்டுக்கு போய் பேச நம்புறாங்களா? அவங்கவுங்க வசதியை பற்றி ஏதோ பேச போயிருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. இப்படி இருக்கிற நிலையில் அது மைய அரசு வந்து எலி இல்லை, அது ஏற்கனவே பூனை. அது வந்து நிச்சயமாக வந்து இன்னும் வேகமாக தவிர அரசியல்னு சொல்லி பார்க்கும்போது இந்த அரசியலில் வந்து ஈவு இறக்கங்கள் கிடையாது. அவங்களுக்குன்னு சொல்லிட்டு அந்த அரசியல் கட்சிக்குன்னு ஒரு நோக்கம் இருக்குது, இந்தியா முழுமையும் நாங்கள் பரவ வேண்டும் அப்படின்னு. அப்போ ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னா அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறது பார்க்குறாங்க. தியாகையா சொன்னதில் இன்னொரு முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னென்னா, மக்களுக்கு விழிப்புணர்வு இல்லாத ஒரு நேரத்தில் வந்து ஒரு அரசு வந்து ஒரு தனிப்பட்ட நபரை வைத்து மிகப்பெரிய வலிமையான அரசாக இருக்க முடியாது. இப்போ ஜெயலலிதா வந்து இதை பற்றி அணு உலையை பற்றி கூடங்குளத்தை பற்றி பேசினாங்க, அதுக்கப்புறம் கடைசியில் என்ன பண்ணாங்க, அதுலேருந்து பேக் அடிச்சுட்டு போயிட்டாங்க. இதில் வந்து காவேரியில் வந்து அவங்க நிச்சயமாக ரொம்ப ஃபைட் பண்ணாங்க. அந்த கோர்ட்டை தவிர வேறு வழி இல்லைன்னு சொல்லி கோர்ட்டுக்கு போனாங்க, கெசட்டில் போட வச்சது பெரிய சாதனை. ஆனால் அதுக்கு மேலே அதை கொண்டு போக முடியல. இன்றைக்கி உங்களுக்கு வந்து விரும்புகிறமோ இல்லையோ, உண்மை என்னென்னா தமிழகத்திற்கு எதிராகத்தான் மைய அரசின் மனநிலை இருக்கின்றது. அது அமைச்சர்களாக இருக்கட்டும், அதிகாரிகளாக இருக்கட்டும், எல்லா காலங்களையும் இப்படிதான், எல்லா காலங்களும் இப்படித்தான் இருந்தது. ஏன்னா இந்த ஒரு மாநிலத்தை மட்டும்தான், இந்த ஒரு மொழியை சேர்ந்தவங்க மட்டும்தான் சொல்றாங்க எங்களுடைய மொழி தனித்துவமான மொழி, எங்களுடைய மொழி பழமையான மொழின்னு. திராவிட பிராந்தியத்தில் இருக்கிற மற்ற 4 மாநிலங்கள் அப்படி அவங்க சொல்லலை, இந்த ஒன்றில் மட்டும்தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதற்கான ஆதாரங்களை கொடுக்குறாங்க. அந்த ஆதாரங்களை அழிக்கிற முயற்சியில் தான் இதுவரைக்கும் மைய அரசு ஈடுபட்டிருக்க ஒழிய ஒரு இனத்துடைய நேர்மையான டிமாண்ட்ஸ் என்னென்ன இருக்குமோ, தேவைகள் என்னென்ன இருக்குமோ அந்த தேவைகளை வந்து பூர்த்தி செய்ய வேண்டியது ஒரு அரசின் கடமை. இது வந்து இந்தியா வந்து என்னைக்குமே வந்து ஒரு நாடாக இருந்தது என்பது உண்மையானால் பல்வேறு இனங்கள், பல்வேறு தேசிய இனங்கள் சேர்ந்த ஒரு நாடாக இந்தியா இருக்கு. அதில் ஒரு தேசிய இனத்தை பற்றி மற்ற தேசிய இனங்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து இவன் மட்டும் ஏன் இந்த மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நினைக்கிற ஒரு மனப்பான்மை இருக்கு. அவங்க எல்லாருமே வந்து தமிழுக்கு விரோதி இல்லை. மைய அரசில் பல அதிகாரிகள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்தியா எல்லாமே ஒரு பாதையில் போகும்போது இவங்க ஒருத்தங்க மட்டும் எதுக்கு வேறு மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க, அப்போ அதெல்லாம் ஒன்றுமில்லாமல் சரி பண்ணிட்டு அவங்கள சரி பண்ணிட்டா எல்லாமே சரியாயிருமே அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க இருக்காங்க. இந்த மனப்பான்மை இருக்கும் பொழுது இந்த தமிழக மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு இல்லை என்றால் தமிழக மக்களுடைய உரிமைகள் தொடர்ந்து மறுக்கப்படத்தான் செய்யும். ஜெயலலிதா சொன்னாங்க, இப்ப அதுல வந்து ஆளுமை வந்து பெரிய அளவுக்கு பங்கு வகிக்கலன்னு சொல்ல வரீங்களா? இல்ல, ஆளுமைங்கிறது வந்து எது ஆளுமை? மக்கள் தான் ஆளுமை. மக்களிடம் ஆளுமை இருந்தால் யாரும் எதுவும் செய்ய முடியாது. மக்களிடம் ஆளுமை இல்லை என்றால் எத்தகைய பெரிய தலைவர்கள் வந்தாலும், எம்ஜிஆர் வரும்பொழுது முதலமைச்சர் நாற்காலியில் இந்திரா காந்தி அமரத்தான் செய்வார். அது நடக்கத்தான் செய்யும், நடந்தது. இல்ல, இப்ப பேரறிஞர் அண்ணா உருவாகும் போது தமிழகத்துல ஒரு வேறு விதமான ஒரு அலை ஏற்பட்டது. அதை தொடர்ந்து திமுக தலைவர் கருணாநிதி வந்தாங்க, எம்ஜிஆர், ஜெயலலிதா அப்படி வந்தாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல ஒரு புதிய ஆளுமை இல்ல, அதனாலதான் தமிழகம் இந்த மாதிரியான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்குன்ற ஒரு பார்வையை பொதுவாவே நாம வைக்கிறது வந்து எப்படி எடுத்துக்கிறது? ஏங்க, பேரறிஞர் அண்ணா வந்து முதலமைச்சராக இருந்த பொழுது அதுக்கு முன்னாடி திராவிடர் கழகம், ஜஸ்டிஸ் பார்ட்டி, நீங்க இது தமிழக வரலாற்று வந்து பாருங்க. ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து முதல்ல சொன்னாங்க, பொருளாதார சுதந்திரம், சமுதாய சுதந்திரம் இவைகள் தான் அரசியல் சுதந்திரத்தை விட மிக முக்கியமானவை அப்படின்னு சொல்லி ஒரு வாதத்தை வச்சாங்க. காங்கிரஸுக்கு வந்து நாட்டு விடுதலை தான் முக்கியமாக இருந்ததுனால அந்த வாதத்தை அவங்க எடுத்துக்கல. அவங்க தொடர்ந்து அதுக்கு போராடினாங்க. என்னைக்கு வந்து சினிமா கவர்ச்சியின் மூலம் மக்களை சென்றடைந்தார்களோ அன்று மக்களை அடிமுட்டாளாக்கும் வேலை துவங்கி விட்டது. மக்கள்கிட்ட வந்து விழிப்புணர்வு ஊட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு காலத்தில் பெரியார் ராமசாமி நாயக்கர் வந்து மக்கள்கிட்ட வந்து விழிப்புணர்வு ஊட்டிக்கிட்டு இருந்தார். அவருக்கு பின்னால் வந்து எல்லாருமே, இந்த ராஜாராம் வந்து பல காலம் திராவிட கட்சியில் இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்தார். அது தோணுன்னு வரல. இவங்களில் பல பேர் வந்து அடிப்படையில் வந்து அந்த சமுதாய ஒற்றுமை, சமுதாய ஒன்றுபாடு மற்றும் சமுதாயத்திற்குள் வேறுபாடின்மை, எல்லோருமே வந்து சமமானவர்கள் என்ற கொள்கையில் அடிப்படையாக நம்பிக்கை வைத்தவர்களாக இருந்தார்கள். ஆனால் அந்த நம்பிக்கைகள் மக்களுக்கு ஊட்டப்பட்டிருக்க வேண்டும். ஒன்றே ஒன்று அதில் நான் சொல்லிடுறேன். என்னன்னா, ஆளுமைன்னா
ஜல்லிக்கட்டு தொடர்பான அவசர சட்டம் வந்தது பன்னீர்செல்வத்தினுடைய ஆளுமையினாலா, போராடிய மக்களுடைய விழிப்பினாலா? இதை மட்டும் ஒப்பிட்டு பார்த்தா போதும். அன்றைக்கி பன்னீர்செல்வம் ஒன்றும் எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ அல்ல. அவ்வளோ பெரிய ஆளுமை அவருக்கு இருக்கிறதா யாரும் நினைக்கல. உண்மையில் கட்சிக்குள்ளேயே அவருக்கு பெரும்பான்மை ஆதரவில்லை என்பது பிறகு நமக்கு தெரிஞ்சு போச்சு. அங்க ஆளுமைங்கிறது இடம்பெயர்றதுங்கிறது கூட நான் பாக்குறேன். இப்போ முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா இருந்திருந்தா இந்த போராட்டமே நடந்திருக்குமா இந்த அளவுக்கு அப்படிங்கிறதும் ஒரு கேள்வி இல்லையா? இல்லை ஆளுமை அந்த இடத்துல இடம்பெயர்றது இல்லை, அப்படி நான் கருதலை. அப்படி இருந்தாலும் நடந்திருக்கும். ஏன்னு சொன்னால், கடந்த காலத்தில் ஜெயலலிதாவினுடைய பல்வேறு நிலைப்பாடுகளை மக்கள் போராட்டங்கள் மாற்றி அமைத்தன. ஒரு நல்ல உதாரணம் ஈழம் தொடர்பாக. நேர் எதிராக இருந்தவர்கள், போர் என்றால் மக்கள் சாகத்தானே செய்வார்கள் என்றவர்கள், போரை நிறுத்து என்று கேட்பவர்களை புலிகளை பாதுகாப்பதற்காகத்தான் கேட்கிறார்கள்னு சொன்னவங்க மிக குறுகிய காலத்தில் மாறினுச்சு. ராஜீவ் வழக்கு தொடர்பாக அவங்க நிலைப்பாடு எப்படி மாறினுச்சுன்னு நம்ம பார்த்தோம். எப்படி மாறினுச்சு? மக்கள் மத்தியில் எது எடுபடுகிறது என்று தெரிந்து கொண்டால் அதற்கேற்ப மாற்றிக்கொள்கிறாங்க. அதுலேயும் அதே போல தான் ஜல்லிக்கட்டு தொடர்பாகும். ஏன்னா அவங்க நிலைப்பாடு எடுத்துக்கிட்டே வந்தாங்க. ஜல்லிக்கட்டுக்கு பாதுகாப்பு வேண்டும், ஜல்லிக்கட்டு நடத்தணும், இதான் ஜெயலலிதாவின் நிலைப்பாடாகவும் இருந்துச்சு. ஒன்றுமே வேறு வழி இல்லை, இந்திய அரசு அதற்கான சட்டம் கொண்டு வர மறுக்கும் போது மக்கள் போராடி இருந்தால் இந்த நிலைப்பாடல்ல வேற ஒரு நிலைப்பாட்டை ஜெயலலிதாவாலும் எடுத்திருக்க முடியாது. அவ்வளவுதான் நான் என்னுடைய கருத்து. பன்னீர்செல்வத்தினுடைய ஆளுமையினால் அந்த சட்டம் வரல, மக்கள் போராட்டத்தினால் வந்தது என்பதே ஆளுமையை கடந்து இதை செய்ய முடியும். மக்கள் தான் ஆளுமைன்னு ரெண்டு பேருமே சொல்றீங்க. இப்ப மக்கள் தான் ஆளுமைனா அரசியல் ஆளுமை இருந்தாதானே அந்த மக்களுடைய கோரிக்கைகள், அந்த விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய அந்த இடம் வருது. நல்லது. ஒரு அழகான முகம் இருந்தால் கண்ணாடியில் அழகாக தெரியும். கண்ணாடி அழகு படுத்துறதில்ல. அந்த மாதிரி ஒரு பிரதிபலிப்பு தான் தலைவர்கள்ட்ட வருது. மக்கள்கிட்ட இருக்கிற அந்த செல்வாக்கும் விழிப்புணர்வும் தான் தலைவர்கள் வழியாக வெளிப்படுகிறதே தவிர, தலைவர்களுக்கென்று மக்களுக்கு அப்பால் மக்களை ஒதுக்கிவிட்டு ஒரு ஆளுமை தனியாக வர்றதில்லை. நல்லா பிரதிபலிச்சாங்கன்னு சொல்லலாம் தலைவர்கள். அது காமராஜ் முதல் ஜெயலலிதா வரைக்கும் இவர்களை காட்டிலும், பன்னீர்செல்வம் எடப்பாடியை காட்டிலும். ஏன்னா இவங்களுக்கும் அந்த வாய்ப்பை கொடுத்து பார்க்கலாம். பொறுத்திருந்து பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கலாம். இவங்களில் எத்தனையோ ஆளுமைகள் வளரலாம். அது வரலாற்று தான் சொல்ல முடியுமே தவிர இன்னைக்கே நம்ம பிறவி ஆளுமைகள் என்று யாரும் கிடையாது. அதுதான் இங்கே அடிப்படையாக நம்ம பார்க்கலாம். திரு பாலச்சந்திரன், அரசியல் ஆளுமையை மக்கள் ஆளுமை வென்றெடுக்கக்கூடிய காலம் இன்னைக்கு இருக்கா? அது நடக்கும் நினைக்கிறீங்க? இல்லை, அது மேத்தாவும் சொன்னார். புரட்சி அலைகள் பொங்கி வருகையில் புல்லின் நுனியும் புதுமை சிலருக்கும் புல்லாங்குழலும் புரட்சி வெடிக்கும்னாரு. அது புரட்சி அலைகள் பொங்கி வரணும், நேரம் தான் அது நடக்கும். அதாவது மக்களுடைய விழிப்புணர்வை தூண்டுகின்ற விதத்தில் இன்று ஒரு சில கட்சிகள் மட்டும், பொது உடைமை கட்சிகள் எல்லா இடங்களிலும் அதை செய்கின்றார்கள். அவர்களும் கேரள மாநிலத்தில் முல்லை பெரியாரை இடிக்க வேண்டும் என்பார்கள், இங்கு முல்லை பெரியாரை காப்பாற்ற வேண்டும் என்பார்கள். அவர்களிடம் நிலைப்பாடு மாறுகின்றது மாநிலங்களுக்கு தகுந்த அளவிற்கு. ஆனால் மக்களுடைய அடிப்படை தேவைகள் இவைகளை பற்றி அனைத்து இந்திய அளவிலும் அவர்களை பார்க்கின்றோம். அவர்களுக்கு என்று ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது. பாஜகவுக்கு என்று ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது. அவர்கள் தங்களுடைய கொள்கையை விடாமல் உறுதியாக 50-60 ஆண்டுகளாக கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். இன்று உள்ள மற்ற அரசியல் கட்சிகளிடம் எந்த நிலைப்பாடு இருக்கின்றது? அவர்கள் என்ன விழிப்புணர்வை மக்களுக்கு ஊட்டுகின்றார்கள்? சரியோ தவறோ பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. அதை மக்களிடம் சென்று அடைய வேண்டும், தங்களுடைய நிலைப்பாடு சென்றடைய வேண்டும் என்று அவர்கள் தீவிரமாக இருக்கின்றார்கள். பொது உடைமை கட்சியில் அவ்வித தீவிரம் இருக்கின்றது. மக்களை சென்று அடைய வேண்டும் என்று அவர்கள் எண்ணுகின்றார்கள். எதற்காக நீங்கள் போராட வேண்டும் என்று மக்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று எண்ணுகின்றார்கள். மற்ற கட்சிகள், தமிழகத்தில் உள்ள மற்ற எந்த அரசியல் கட்சிகளிடம் இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது? அப்படி இல்லாத பொழுது, மக்களுடைய விழிப்புணர்வு வராத பொழுது மக்களின் ஆளுமை எங்கிருந்து வரும்? சரி, இந்த மக்கள் ஆளுமையின் வெற்றி எப்ப கிடைக்குதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம். மகாத்மா காந்தி குறித்த அமித்ஷாவினுடைய பேச்சால் சர்ச்சை அப்படின்னு செய்தி வந்திருக்கு. மகாத்மா காந்திக்கு எதிர்காலம் குறித்து நன்கு அறிவு இருந்தது. அவர் ஒரு சிறந்த புத்திசாலித்தனமான பனியா. காந்தி சார்ந்த சமூகத்தை குறிப்பிட்டு அவர் பேசுறார் அமித்ஷா. எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்பது அவருக்கு தெரிந்திருக்கிறது. நாடு சுதந்திரம் பெற்றவுடன் அவர் காங்கிரஸை கலைத்துவிட வேண்டும் என்று அறிவித்தார். ஆனால் தற்போது காங்கிரஸ் தலைவர்களே அதை செய்து முடித்து விட்டனர்னு மறைமுகமாக காங்கிரஸ் தலைவர்களை விமர்சிக்கிறாரு. திரு தியாகு, அமித்ஷாவுடைய இந்த பேச்சை நாம எப்படி பார்க்கறது? காந்தியை குறித்து விமர்சனம் செஞ்சிருக்கிறார். காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ் மன்னிப்பு கேட்க வேண்டும் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் காந்தியினுடைய பேரன் இந்த கருத்தை கேட்டிருந்தால் மகாத்மா காந்தி சிரித்திருப்பான்ற ஒரு ஒப்பீனியனையும் அவர் வைக்கிறார். இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? முதல் விஷயம், அமித்ஷா பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர், இப்போதைய தலைவர். ஆர்எஸ்எஸ் வரலாறு, ஜனசங்கம் வரலாறெல்லாம் அவர் அறிந்திராவிட்டால் கவலை இல்லை. அதெல்லாம் பழைய வரலாறு. அதெல்லாம் கற்றுக்கிட்டு இன்றைக்கி தலைவர்கள் வர்றதில்லை. எல்லாத்துலேயுமே அப்படி தான் இருக்காங்க. ஆனால் பாஜக தொடங்கும் போது என்ன சொல்லி தொடங்கப்பட்டது என்பது அவருக்கு தெரிஞ்சிருக்கணும்.
அடல் பிகாரி வாஜ்பாய், லால் கிருஷ்ண அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி 3 பேரும் சேர்ந்து பாஜகவினுடைய கொள்கைகள் இவைதான் என்று ஒரு செய்தியாளர் சந்திப்பு 80 நடத்தினாங்க. அதில் அவங்க சொன்னாங்க, நாங்கள் ஜனசங்கத்தின் தொடர்ச்சி அல்ல. ஏன்னா அவங்களுக்கு அப்போ என்ன தேவைப்பட்டுச்சுன்னா, ஜனதா உடையும் போது அதில் இருக்கிற பல சக்திகளை தங்களோடு இணைத்து கொள்ள வேண்டும். ஜனசங்கத்தின் தொடர்ச்சின்னா இவங்கெல்லாம் வரமாட்டாங்க. அப்படி செய்யும்போது அவங்க என்ன காரணம் அதுக்கு விளக்கம் சொன்னாங்கன்னா, எங்களுடைய கொள்கை காந்திய சோஷலிசம். காந்தி சோஷலிசத்தை ஏற்றுக்கிறாரா இல்லையாங்கிறது வேறு செய்தி. காந்தியத்துக்கும் சோஷலிசத்துக்கும், ஆனால் சோஷலிசம் என்பதும் தேவைப்பட்டுச்சு இவங்களுக்கு. ஏன்னா நேருவிய சோஷலிசத்தை நிராகரித்து நாங்கள் காந்திய சோஷலிசம் அன்னைக்கு இவங்க பாஜகவினுடைய திட்டம் என்று அறிவிக்கப்பட்டது. இப்போ காந்தி பற்றி இவர் சொல்கிறார், ஆர்எஸ்எஸ் என்பது இருந்துச்சு சுதந்திர போராட்ட காலத்தில், பாஜக இல்லை, ஜனசங்கமும் இல்லை. ஆர்எஸ்எஸ் 25 தொடங்கப்பட்டதிலிருந்து என்ன நிலைப்பாடு எடுத்தது என்பதற்கு காந்தியினுடைய பேட்டிகளை சான்று. காந்தியிடம் கேட்குறாங்க, இவங்க கொஞ்சம் கூட சுதந்திர போராட்டத்திற்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் எந்த தொடர்பும் கிடையாது. ஆர்எஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் அது முழுக்க முழுக்க பிரித்தானிய ஆட்சிக்கு கட்டுப்பட்டதாக விசுவாசமாக நடந்து கொள்ளுது, அதில் தலையிடுறதில்ல அவங்க. இப்போ காந்தி சொன்னார், அவங்க ஒரு பண்பாட்டு இயக்கம் நடத்துகிறாங்க, ஏன் நீங்கள் அவங்கள போய் இதெல்லாம் நடத்தணும்னு எதிர்பார்க்குறீங்க, விட்டுருங்க, ஆர்எஸ்எஸ் பற்றி நம்ம பேச வேண்டாம் என்று சொன்னார். ஆர்எஸ்எஸ்க்கு காந்தி மேலே இருக்கக்கூடிய விரோதம் என்பது, காந்தியினுடைய மதச்சார்பற்ற கொள்கை மீது இருக்கிற விரோதம் என்பது தான் ஆர்எஸ்எஸ் கொள்கை. நான் ஆர்எஸ்எஸ்ஸே கொண்டுடிச்சு காந்தின்னு சொன்னேன், இல்லை அப்படியெல்லாம் இல்லை, எங்கள் மெம்பர் இல்லை, அவர் இல்லைன்னா சொல்லுவாங்க. நான் சொல்கிறது ஆர்எஸ்எஸ் கொள்கை தான் அது. இதுக்கு கோபால் கோட்சேயினுடைய அந்த கடைசி பேட்டி 76 வயசில் சாகரத்துக்கு முந்தி நாக்பூரில் அவர் கொடுத்த பேட்டி வீடியோவாகவே இருக்குது. அவர் என்ன சொல்கிறாரு, காந்தி ஒரு பெரிய தலைவர், இந்திய மக்களிடம் சிறையச்சத்தை போக்கியவர் காந்தி. இது கோபால் கோட்சேயினுடைய வாக்குமூலம். ஆனால் அவர் இந்து தேசத்திற்கு துரோகம் இழைத்து விட்டார். இல்ல, இந்த வரலாற்று நிகழ்வுகளை எதுக்கு சொல்ல வரல, இந்த விரோதம் அமித்ஷாவிடம் தொடர்கிறதுங்கிற. இப்ப கோட்சே தூக்கி பிடிக்கப்படுகிறார், மகாத்மா காந்தி விமர்சிக்கப்படுகிறாங்கிறதா எதிர்க்கட்சிகள் தரப்புல இருந்து வைக்கப்படக்கூடிய வாதம். இவ்வளவு தீவிரமா இல்ல, நான் ஒண்ணு என்ன சொல்றேன்னா, அமித்ஷாவோட விமர்சனத்திற்கு நானும் பதில் சொல்றேன், அவங்க பதில் சொல்லட்டும். ஆனால் என்ன பண்ண வேண்டியது இல்லைன்னா, காந்தி விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர், காந்தியை பற்றி யாரும் எந்த குறையும் சொல்லக்கூடாது, உடனே நீ மன்னிப்பு கேட்கணும் என்ற அந்த அணுகுமுறையை நான் ஏற்றுக்கொள்ளலை. அது எவ்வளோ மோசமான கருத்தாக இருந்தாலும் ஒரு கருத்து, அவ்வளவுதான். திரு பாலச்சந்திரன் இல்லை, அவர் விமர்சிக்கலை, அவர் காந்தியை பற்றி புகழணும்னு தான் ஆரம்பிச்சாரு. அவருக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான், ஒரு பனியா ஒரு கட்டிக்காரு அப்படின்னு தான் அவரால் புகழ முடிஞ்சிருக்கு. ஆனா இது நேத்துல இருந்து இது ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு கருத்தாவே பார்க்கப்படுது. எதிர்க்கட்சிகள் மன்னிப்பு கேட்கணும் சொல்றாங்க. தேவையில்லை, கோபாலகிருஷ்ணன் காந்தி அவர் சொல்லியிருக்காரு, இதெல்லாம் ஒரு ஜோக் மாதிரி அவர் எடுத்திருந்திருப்பாரு. அதனால இதை ஒரு பெருசா எடுக்க வேண்டியதில்லை. அவருக்கு தெரிஞ்ச அளவில் காந்தியை பற்றி ஏதோ நல்ல விதமாக சொல்லணும்னு நினச்சிருக்காரு. நினைப்பு கம்ப்ளீட்டாக தாட் ப்ராசஸ் வேர்ட் ப்ராசஸாக வராமல் போயிருந்திருக்கலாம், சரி விட்டுருக்கலாம். சரி, இந்த மாதிரியான கருத்துக்கள் ஒரு பக்கம் இருக்க, என்ன நாம பார்க்கணும்னா, தொடர்ந்து 60 ஆண்டுகள் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்திருக்குது. அந்த நேரத்தில் இந்தியாவை நிர்மாணித்தவர்கள், இந்தியாவை கட்டமைத்தவர்கள், தேச தலைவர்களா காந்தி, நேரு மட்டுமே சித்தரிக்கப்பட்டார்கள். அதனைத் தொடர்ந்து மாற்றுத் தலைவர்கள் யாருமே அவங்க பார்வையில் வைக்கப்படுறதில்ல. அந்த கருத்தை இப்போ உடைச்சு காந்தி, நேருவை அதிக அளவுக்கு முக்கியத்துவம் தராம மாற்றுத் தலைவர்களா இந்த பட்டேலை முன்னிறுத்தி வேறு விதமான ஒரு அரசியலை பாரதிய ஜனதா கட்சி முன்னெடுக்க நினைக்கிறது. அதனுடைய ஒரு விளைவுதான் அமித்ஷாவுடைய இந்த பேச்சு. அப்படின்னு வேறு விதமான அரசியல் இல்லை, அவங்களுக்கு பதிலாக இன்னொருத்தங்களை கொண்டு வரணும்னு சொல்றாங்களே ஒழிய, இந்திய விடுதலைக்கு உண்மையான காரணகர்த்தாக்கள் யார் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்கள இவங்க யாருமே இது வரைக்கும் வெளியில கொண்டு வரலையே. இதில் நேவல் இது நடந்தது, செயலர்ஸ் புரட்சி நடத்தினாங்க. அது ரொம்ப முக்கியமான நிகழ்வு. பகத்சிங்கினால் ஏற்பட்ட தாக்கம் ஆசாதினால் ஏற்பட்ட தாக்கம் மிக முக்கியமான நிகழ்வு. இது இந்தியாவுடைய இங்கிலாந்துடைய பிரதம மந்திரி இங்கே வந்த பொழுது, இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் வந்தபோது அவர்கிட்ட கேட்டாங்க, இந்த காந்தியுடைய போராட்டத்தினால நீங்கள் பயந்து போய் விடுதலை கொடுத்துட்டீங்களான்னு. அவர் சொன்னார், காந்தி இஸ் எ ஜென்டில்மேன், அவருக்கெல்லாம் பயந்துக்கிட்டு நாங்கள் விடுதலை கொடுக்கல. இந்த எமர்ஜென்சி ஆஃப் சுபாஷ் சந்திர போஸ், அதுக்கப்புறம் ஐஎன்ஏ ராணுவத்தில் புரட்சி நடந்தது, அதுக்கப்புறம் இதில் நாவாயில் நேவியில் புரட்சி நடந்தது. இது எங்களுடைய அஸ்திவாரத்தை அசைக்கிற மாதிரி இருந்தது. அப்போ உண்மையான காரணங்கள் இவைகள் தான். இவைகள் மிக மிக முக்கியமான காரணங்கள். காந்தியுடைய பங்களிப்பை எவராலும் மறுக்க இயலாது. ஆனால் காந்தி மட்டுமே அல்லது காந்தி வழி மட்டுமே சுதந்திரம் கொடுத்தது என்ற ஒரு பிரச்சாரம் திரும்ப 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 இங்கு செய்யப்படுகின்றது. வரலாறு வென்றவர்களால் எழுதப்படுகின்றது.
அதனால் வரலாறு உண்மையான வரலாறே கிடையாது. அதுவும் தான் என்னுடைய கேள்வி திரு தியாகு. காந்தி நேருவுக்கு உண்டான முக்கியத்துவம் குறைக்கப்பட்டு மாற்றுத் தலைவர்கள் முன்னிறுத்தப்படுறாங்க. அதுக்கு வேற ஒரு காரணம் இருக்கு. இவங்க காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்கன்றதுனால அவங்களுடைய முக்கியத்துவம் குறைக்கப்படுதுன்னு. இன்னொன்னு, கடந்த சில நாட்களுக்கு முன்பா உத்தரப்பிரதேசத்துல இந்த வரலாற்று பாடம் மாற்றப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு செய்திகளும் வெளிவந்துகிட்டு இருக்கு. இந்த வரலாறு ஜெயிச்சவர்கள் தான் தீர்மானிக்கிறாங்க. அப்ப இந்த தலைவர்கள் குறித்த இந்த பேச்சும் அந்த வரலாற்று பாடத்திட்டத்தை மாற்றுவதில் எதிரொலிக்கும் நம்ம பார்க்கலாம் இல்லையா? அதாவது மாற்றம் என்பது வலது பக்கம் மாற்றுவதா இடது பக்கம் மாற்றுவதா என்ற கேள்வியே இருக்குது. ஏன்னா பையா சொன்ன மாதிரி சர்ச்சில் பிரித்தானிய நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவராக இருந்து ஆட்லியை பார்த்து எப்படி பிரித்தானிய மகுடத்தில் இருக்கிற வைரக்கல்லை நாம் இழக்கலாம், நாம் இதை விடக்கூடாதுன்னு சொல்லும்போது ஆட்லி சொன்ன பதில் தான் அது. அன்றைக்கு இருந்த தட்பவெப்பநிலை வேறு, இன்றைக்கு இருக்கிற தட்பவெப்பநிலை வேறு, இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சர்ச்சில் பார்த்து சொல்கிறார். முதல் உலகப் போருக்கு பிறகு இருந்தது வேறு, 30க்கு பிறகு இருந்தது வேறு, இந்த இரண்டாம் உலகப் போர் முடிந்து 45க்கு பிறகு குறிப்பாக ஐஎன்ஏ விசாரணை, சுபாஷ் சந்திர போஸ் படையில் இருந்தவர்கள் மீது செங்கோட்டையில் வைத்து நடத்தப்பட்ட விசாரணை, ஆர்ஐஎன் மியூட்டினி, பீகார் போலீஸ் கலகம், இந்தியா முழுவதும் ஏற்பட்ட இளைஞர் எழுச்சி, இது எல்லாவற்றையும் வைத்து பார்க்கிற போது இன்னைக்கு அடியோடு நாம் தொடர்ந்து நேரடியாக நம்ம ஆதிக்கத்தை நீடிக்க முடியாது. ஒரு சமரசத்திற்கு போகலைன்னா பெரிய அழிவு நமக்கு ஏற்படும் என்பதால் நாங்கள் போகிறோன்னு அவர் சொன்னார் பாருங்கள். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். 42ஆம் ஆண்டு வெள்ளையனே வெளியேறு இயக்கத்திற்காக அழைப்பு விடுத்தது தவிர, அது கூட ஒரு அழைப்பாக விடுக்கல, ஒரு கடிதம் எழுதினார் காந்தி. எடுத்ததற்கு பிறகு 47 ஆகஸ்ட் 15 வரைக்கும் காந்தி நேரு காங்கிரஸுக்கு சுதந்திர போராட்டத்தில் என்ன பங்கு இருந்தது? ஒன்றுமே கிடையாது. அவங்க ஐஎன்ஏ விசாரணையில் ஒரு வழக்கறிஞர் குழு அமைத்து புலாபாய் தேசாய் தலைமையில் அதில் இவங்கெல்லாம் வக்கீலாக வேலை செஞ்சவங்க தவிர வேறு ஒன்றும் இல்லை. அப்போ நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுக்கு என்ன பங்கு? ஆனால் அமித்ஷாவும் மற்றவர்களும் செய்கிற முயற்சி என்னன்னா வல்லபாய் பட்டேலை தூக்கி கொண்டு வருவதற்காக பார்க்குறாங்க. ஏன்னா அன்னைக்கு காங்கிரஸ் அமைச்சரவைக்குள்ளேயே நேருவுக்கு அடுத்த இடத்தில் இருந்த ஒரு இந்து தீவிரவாத நிலைப்பாடு வல்லபாய் பட்டேல்கிட்ட இருந்துச்சு. ஆனால் நேரு அவரையும் பயன்படுத்தி கொண்டார். காஷ்மீர் மன்னர் ஹரி சிங்கோடு பேச்சு நடத்துவதற்கு கோல்வால்கரை தூது அனுப்பியது யாரு? வல்லபாய் பட்டேல். வல்லபாய் பட்டேலுக்கு இந்த ஆலோசனையை கொடுத்தது யார்? நேரு. எனவே அவங்க 2 முகங்கள், இந்திய ஆளும் வர்க்கத்தினுடைய 2 முகங்கள் உங்களுக்கு. இல்லைன்னா அம்பேத்கர் விலகி போய் இருக்கவே மாட்டார். அன்னைக்கு கொண்டு வர விரும்பின சட்டத்தை இந்து கோட் பில்ல எதிர்த்தாங்க. நேரு முதலில் ஆதரித்தார், அப்புறம் எதிர்த்தார். எனவே இவங்க வரலாற்றை திரிக்க விரும்புவது என்பது இவங்களுடைய இன்றைக்கு இந்துத்துவ ஐடியாலஜிக்கு பொருத்தமா அந்த போராட்டத்தை திருத்தி எழுத விரும்புறாங்க. அது தவறான முயற்சி. அதனுடைய ஒரு பகுதியா இருக்கலாம் அமித்ஷாவுடைய. வென்றவர்களால் வரலாறு தீர்மானிக்கப்படுகிறதுன்றாங்க. அது தொடருமான்னு பார்க்கலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம். விவசாயிகளின் விளைபொருட்களுக்கு நியாயமான விலை மத்திய பிரதேச முதலமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார். திரு பாலச்சந்திரன், மத்திய பிரதேசத்தில் அந்த மன்சார் மாவட்டத்தில் துப்பாக்கிச்சூடு விவசாயிகள் போராட்டத்தில் நடந்த அந்த துப்பாக்கிச்சூட்டில் 5 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. அதை தொடர்ந்து அவர் உண்ணாவிரதம் இருக்கிறார். அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் விவசாயிகளுக்கு ஆதரவாக மாநில அரசே இருக்கும். மிக முக்கியமான விஷயமாக ஆதார விலை, விவசாயிகளின் விளைபொருளுக்கு நியாயமான விலையை நாங்கள் வழங்குவோம் அப்படின்னு சொல்றாரு. மிக நீண்ட காலமாக சொல்லப்படக்கூடிய ஒரு வாதம், விவசாயிகளின் விளைபொருளுக்கு அவர்களே விலை நிர்ணயம் செய்யக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கணும். இடைத்தரகர்கள் மட்டுமே இதில் லாபம் அடைகிறாங்க. விவசாயிகள் பிரச்சனை இது ஒரு மத்திய பிரதேசத்தினுடைய பிரச்சனையா மட்டும் நம்ம பார்க்க முடியாது. தமிழகத்திலையும் போராட்டம் நடக்குது. நாடு முழுக்க இது மாதிரியான ஒரு நிலைமை தொடருது. இப்போ விவசாயிகளுக்கு விளைபொருட்களுக்கு நியாயமான விலை கொடுக்காம இருக்கிறதுக்கு என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, இப்போ இவர் நியாயமான விலை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அதில் அடுத்தவர் என்ன இருக்குன்னா, மிக அதிகபட்ச விலையாக வெங்காயத்துக்கு 8 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. மார்க்கெட்டில் எத்தனை ரூபாய் கிடைக்குது? 30 ரூபாய் கிடைக்குது. அப்போ 22 ரூபா தேவையா அரசுக்கு? இந்த மார்க்கெட்டில் போய் சேர்றதுக்கு அரசுக்கு 22 ரூபா தேவையா? தேவையில்லை. இவங்க விவசாயிக்கு தாராளமாக 20 ரூபா கொடுத்துருக்கலாம், கொடுக்க முடியும். விவசாயியை அது அரசு எந்திரமாக இருக்கட்டும், இடைத்தரகர்களாக இருக்கட்டும், எல்லாருமே an element to be easily exploited, உறிஞ்சப்படுவதற்கான ஒரு கூட்டம் அப்படின்னு சொல்லி தான் சுதந்திர இந்தியாவில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலை மாறாத வரைக்கும் விவசாயிகளுடைய இது மாறாது. இன்னொன்று, அடிப்படை மாறுதல்கள் இன்னைக்கு விவசாயத்தை பற்றின நம்முடைய கண்ணோட்டத்தில் தேவைப்படுது.
ஒரு லோன் வந்து கவர்மெண்ட்ல இது பேங்க்ல இருந்து கொடுத்தாங்கன்னா ப்ராஜெக்ட் காஸ்ட்னு சொல்லுவாங்க. இந்த 8000 ரூபா லோன் வந்து ஐஆர்டிபி இந்த மாதிரி இதில் இன்டெகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் வந்து கொடுத்தாங்கன்னா அந்த 8000 ரூபாயில் வந்து 6000 ரூபா கொடுத்தாங்கன்னா 4000 ரூபா லோனு, 2000 ரூபா வந்து மானியம் கவர்மெண்ட்லேருந்து கொடுப்பாங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து 6000 ரூபாய் அந்த ப்ராஜெக்ட்டுக்காக செலவழிஞ்சா தான் அந்த ப்ராஜெக்ட் வெற்றிகரமாக நடக்கும். இந்த 2000 ரூபா மானியமாக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே லோக்கலில் உள்ள கிராம பஞ்சாயத்து இவரும் தேர்ந்தெடுக்கப்பட்டவரும் லோக்கலில் உள்ள பிடிஓவும் விவசாயிட்டு வந்து உனக்கு இலவசமாக தானே கிடைக்குது, அதில் எனக்கு 1000 ரூபா கொடுனா அந்த பாவம் அந்த அப்பா விவசாயம் ஆமாம் ஓசையாக தானே கொடுக்குறாங்க, அதில் இவங்க கொடுத்தாலும் எனக்கு கிடைக்காதுன்னு சொல்லி அதை கொடுக்குற அவலம் நிறைய இடங்களில் நடக்குது. இதில் பிரச்சனை என்னென்னா 6000 செலவழிச்சா தான் ப்ராஜெக்ட் காஸ்ட் வந்து சரியான முறையில் வந்து ப்ராஜெக்ட் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுக்கும். நீங்கள் மொத்தமே வர்றதே 5000னா சரி, அந்த 5000 செலவழிச்சா ப்ராஜெக்டும் ஃபெயிலியர் ஆயிரும், இவருக்கு 4000 ரூபா கடனும் நிற்கும். இது மாதிரி தான் இன்றைக்கி விவசாயிகளுக்கு வந்து கடன்கள் எல்லாமே இன்றைக்கி வந்து நடந்துகிட்டு இருக்கு. அடிப்படை மாறுதல்கள் இருந்தாலொழிய இந்த விவசாயத்தை வந்து இயற்கை சார்ந்த விவசாயமாக மாற்றினாலொழிய அவர்களுடைய கடன் சுமையை வந்து நம்ம வந்து எதுவுமே செய்ய முடியாது. அவங்களுக்கு வந்து கொடுக்குறேன்னு சொல்ற பணம் எதுவுமே அவங்களுக்கு போய் சேர்றதில்லை. இது ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கு பலதரம். தியாகு, விளைபொருளுக்கு நியாயமான விலை கிடைக்காததுக்கு என்ன காரணம்? வேளாண் துறையிலான நெருக்கடியை அதனுடைய ஆழத்தோடு பார்க்கணும். இவர் சிவராஜ் சிங் சௌகான் சொல்லக்கூடியது அல்லது தமிழக அரசு இன்றைக்கி விவசாயிகளுக்கு கொடுக்குற வாக்குறுதி இதெல்லாமே புற்றுநோய்க்கு புணுகு தடவுகிற வேலை தான், அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. ஏன்னா எவ்வளோ ஆழமான நெருக்கடி. 95க்கும் 2005க்கும் இடைப்பட்ட 10 ஆண்டுகளில் இந்தியாவில் தற்கொலை செய்து கொண்ட விவசாயிகள் 3 லட்சம் பேர். நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பீரோ கொடுத்துருக்கிற புள்ளிவரம் இது. தேசிய குற்றப்பதிவு புள்ளி கழகம் வந்து இந்த புள்ளிவரத்தை கொடுக்குது. இது அறிவிக்கப்பட்ட தற்கொலைகள் மட்டும். இதில் மத்திய பிரதேசத்தில் இறந்தவங்க இருக்காங்க, ஆந்திரத்தில் இருக்கிறாங்க, மகாராஷ்டிரத்தில் இருக்கிறாங்க. இப்போ அண்மை காலத்தில் தமிழ்நாட்டிலும் நூற்றுக்கணக்கான விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டு செத்து போகிறாங்க. இது விளைபொருளுக்கான விலை பற்றி ஒரு பிரச்சனை. இன்னொரு பக்கம் கடன், பயிர்க்கடனை நீக்கணுங்கிற கோரிக்கை மத்திய பிரதேசத்தில் மிக முக்கியமான கோரிக்கை இந்த பயிர்க்கடன் தொடர்பான கோரிக்கை தான். ஊபியில் தேர்தலின் போது ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க, அப்புறம் ஏதோ நீக்கம் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கடன் இந்த விஷயங்களை எல்லாம் சேர்த்து என்ன காரணம்னு கேட்குறீங்க. அடிப்படையில் இந்திய அரசினுடைய வேளாண் கொள்கை, அதனுடைய தொழிற்கொள்கை, அதை சார்ந்த அந்த வேளாண் கொள்கை நிர்ணயிக்கப்படுது. இல்லை, இப்போ இந்த வேளாண் கொள்கையை தாண்டி இவ்வளவு விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்வதற்கு அதை மட்டுமே நம்ம காரணமாக எப்படி பார்க்க முடியும்? இப்போ ஒரு மழை போதிய அளவு பெய்யாமல் இருக்கிறது, வறட்சி, இப்போ இந்த பாசன முறைகளில் கூட நம்ம மாற்று வழியை கடைபிடிக்கணும் நீண்ட நாளாக அந்த ஒரு கருத்தும் இப்போ வைக்கப்பட்டு வர நிலையில இதை மட்டுமே நம்ம ஒரு காரணமாக பார்க்க முடியுமா? இந்த காரணங்களை நம்ம புறந்தள்ளிட முடியாது. அரசு எவ்வழி அவ்வழி குடிகள், இதற்கெல்லாம் பொறுப்பேற்க வேண்டியது அரசு தான். அரசின் கொள்கை தான் எல்லாவற்றையும் தீர்மானிக்குது. அரசுக்கு ஒரு கொள்கை இல்லாமல் இவர்கள் மட்டுமே சில முயற்சிகளை செய்தால் அது ஒரு சிறு அளவிலான பரிசோதனைகளாகத்தான் இருக்கும். மற்றபடி ஒரு நாடு தழுவிய அளவில் இந்த மாற்றங்கள் வரணும்னா அரசு கொள்கையில் மாற்றம் வரணும். அரசினுடைய சாரமான கொள்கை என்ன? எப்படி சில்லறை வணிகத்தில் அயலார் முதலீட்டை கொண்டு வந்து சேர்த்துருக்கிறாங்களோ, எப்படி தொழில்துறை முழுவதையும் கார்ப்பரேட்டைஸ் பண்ணுறாங்க பாருங்கள், அதுபோல் அவங்களுடைய நோக்கம், நீண்டகால நோக்கம் என்பது, உலக வங்கி மற்றவர்கள் இவர்களுக்கு வகுத்து கொடுத்துருக்கிற நோக்கம் என்பது வேளாண்மையையும் கார்ப்பரேட்டைஸ் பண்ணுறது தான். அப்போ என்ன நடக்கும் உங்களுக்கு? இங்கே இயற்கையான விதை நேர்த்தி முறைகள், இயற்கையான எரு, இயற்கையான உரம், இதற்கெல்லாம் பதிலாக எல்லாவற்றுக்கும் விதைனா மான்சாண்டாவை நம்பி இருக்கணும், உரம்னா அதுக்கு ஒரு அயல்நாட்டு நிறுவனத்தை, ஒரு பன்னாட்டு நிறுவனத்தை சார்ந்து இருக்கணும். இவர்களுடைய விளைபொருளை அவர்கள் வாங்கி இவர்களிடமே பதப்படுத்தப்பட்ட உணவாக கொண்டு திருப்பி விற்கக்கூடிய நிலை உருவாகும். இப்ப நம்ம தமிழ்நாட்டுக்கு வரும்போது வேளாண் துறை கார்ப்பரேட் மயமாகுது ஒரு பக்கம் இருக்க, இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தியை பார்க்கும்போது 85% நெல் சாகுபடி தமிழ்நாட்டில் குறைஞ்சிருக்கு. திருவாரூர்ல 5 லட்சம் கடந்த ஆண்டு உருவாக்கப்பட்ட அந்த மெட்ரிக் டன் இப்போ 1,11,000 குறைஞ்சிருக்கு. ஏறக்குறைய எல்லா மாவட்டத்திலையும் அந்த புள்ளி விவரத்தை பார்த்தோம்னா 85% குறைஞ்சிருக்கு. இதுக்கு வேளாண் துறை கார்ப்பரேட் மயமானதை தவிர்த்து நம்ம பார்க்கும்போது மிக முக்கிய காரணம்ங்கிறது மழை, அப்புறம் காவிரி நீர் கிடைக்காம இருக்கிறது. இந்த மாதிரியான சில அரசியல் காரணங்களை மட்டும்தானே நம்ம பார்க்க முடியும். முழுக்க முழுக்க நம்ம அதை மட்டுமே எப்படி பேச முடியும்? அதான் இப்போ இது நிச்சயமா அரசியல் காரணம் தான். 75 தொடங்கி தொடர்ந்து காவிரி தீரத்தில் இந்த நெல் கொள்முதல் என்பது ஒரு சிக்கலாகிக்கிட்டே இருக்கு. என்ன நடக்கக்கூடாதுன்னா, அரசு முழுமையாக கொள்முதல் செய்வதும் நியாயமான விலையை கொடுப்பதும். இங்கே ஒரு சிக்கல், இங்கேயும் இந்திய அரசு ஒரு சிக்கல் ஏற்படுத்துகிறாங்க. என்னன்னா, விளைபொருளுக்கான விலையை தீர்மானிக்கிற அதிகாரத்தை அவங்க கையில் வச்சிருக்கிறாங்க. கரும்பாக இருந்தாலும் சரி, நெல்லாக இருந்தாலும் சரி.
ஒரு கட்டத்தில் தமிழக அரசு உயர்த்தி கொடுத்தால் உயர்த்தி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு உரிமை இல்லைன்னு சொல்கிறாங்க. போனஸ் என்று ஒரு முறை திமுக ஆட்சியில் கொடுக்கப்பட்டுச்சு. எப்படி நீ விலையே தீர்மானிக்க முடியாது, போனஸ் எப்படி கொடுக்க முடியும்னு கேட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க, இன்சிடென்டல் எக்ஸ்பென்சஸ், இடைவழி செலவுகள்னு பேர் போட்டு அந்த காசை கொடுக்க வேண்டி வந்துச்சு. கரும்பு விலை தொடர்பாகவும் இதே நிலை தான். தமிழக விவசாயிகள் சந்திக்கிற இன்னொரு முக்கியமான பிரச்சனை, அந்த கரும்பு விலை ரொம்ப குறைவாக இருக்கிறது. அவங்க உயர்த்துவதாக கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றலைங்கிறது மட்டுமல்ல, அந்த விலையையும் உடனுக்குடன் கொடுக்கறதில்ல. எல்லா இடத்துலையும் பாக்கி வச்சிருக்கிறாங்க உங்களுக்கு. இதனுடைய விளைவாகவும் அவங்க கடன் சுமைக்கு ஆளாகிறாங்க. இப்போ நீங்கள் உணவு உற்பத்தி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 50 விழுக்காட்டுக்கு மேல் காவிரியை நம்பி இருக்கு. காவிரி டெல்டா மாவட்டங்களில் தான் 52% உணவு உற்பத்தி நடக்குது. ஆனால் அந்த பகுதிகளில் 85 விழுக்காடு குறைஞ்சிருக்குங்கிறது மிகப்பெரிய குறைவு. இப்போ இந்த ஆண்டு வறட்சியோடு சேர்ந்து பஞ்சம். ஆனால் கடந்த ஆண்டுகள்லையும் இந்த குறைவு தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. ஒரு சரிவு போக்கில் தொடர்ந்து இருக்கு. இதுக்கு காரணம் காவிரியில் தண்ணி வராது தான். இப்போ இதுக்கு எந்த அளவுக்கு இந்திய அரசு பொறுப்புங்கிறதுக்கு தமிழ்நாட்டில் யாரும் பாடம் நடத்த வேண்டிய தேவையே இல்லை. அரசமைப்பு சட்டப்படியான கடமைகளை கூட இந்திய அரசு நிறைவேற்ற மறுப்பதும், உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை கூட கர்நாடகம் ஏற்க மறுப்பதும், இந்திய அரசு அதற்கு துணை போவதும், இந்திய அரசியல் கட்சிகளுடைய நன்மைக்கு ஏற்ற மாதிரி இந்த பிரச்சனையை கையாளுவதும் இவ்வளவு சேர்ந்து தான் வந்திருக்கு. இது எல்லாத்துக்கும் மூலமாக இருப்பது இந்த ஆட்சி மட்டும் இல்லை. மன்மோகன் சிங் மிக தெளிவாக சொன்னார், விவசாயிகளுக்கு அறிவுரை சொன்னார். நீங்கள் விவசாயத்தை நம்பியிருக்காங்க, விவசாயத்தை விட்டு வெளியே போங்கன்னு சொன்னார். அது தொடருது, அவ்வளவுதான். 90லேருந்து வரக்கூடிய கொள்கை மாற்றங்கள் தான். திரு பாலச்சந்திரன், ஏற்கனவே திரு தியாக குறிப்பிட்ட மாதிரி 2012 மன்மோகன் சிங் விவசாயத்தை கைவிட்டு வேறு தொழிலுக்கு வரணும் அப்படின்னு சொன்னாரு. பொருளாதார நிபுணர்களும் அந்த கருத்தை ஆமோதித்தாங்க. அதற்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, எல்லாருமே விவசாயத்துல ஈடுபடும் போது லாபம் என்பது குறைவா இருக்கும். அதனால குறைந்த அளவில் விவசாயிகள் இருந்தால் லாபம் அவங்களுக்கு கிடைக்கும்ன்ற அடிப்படையில் அந்த கருத்தை சொன்னாரு. அப்ப விவசாயத்தை அது ஸ்ட்ரீம்லைன் பண்ண வேண்டிய ஒரு தேவை அவசியத்துக்கு நாம வந்துட்டோம்னு எடுத்துக்கிறதா? இல்லை, கண்டிப்பாக வந்துட்டோங்க. இன்னொன்று, இந்த 85 விழுக்காடு குறைஞ்சது வந்து அலாமிங் தான். இதனால் ரொம்ப நம்ம வந்து பயப்பட தேவையில்லை. ஏன்னா 140 வருஷமாக காணாத ஒரு வறட்சி வந்து போன வருஷம் வந்தது. மறுபடியும் அந்த மாதிரி வறட்சி வந்து இன்னும் பல ஆண்டுகள் கழிச்சு தான் வரும். அப்படி எக்ஸ்ட்ரீமாக இருந்ததுனால இப்போ வந்து விளைபொருட்கள் வந்து இந்த அளவு குறைஞ்சிருக்கிறது. வருகிற ஆண்டுகள் அப்படி இருக்காது. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, காவேரி தண்ணி வர்றது, தண்ணியை கொடுக்காமல் இருக்கிறது வந்து, இப்போ இது ரெண்டும் தனித்தனி நாடாக இருந்திருந்ததுன்னா, கர்நாடகாவும் தமிழ்நாடும் தனித்தனி நாடாக இருந்ததுன்னா, சர்வதேச தீர்ப்பாயங்களில் வந்து என்னைக்கோ தமிழ்நாட்டுடைய உரிமை வந்து நிலைநாட்டப்பட்டிருக்கும். ஏன்னா டவுன் ஸ்ட்ரீமில் உள்ள ஸ்டேட்டுக்கு தான் முதல் உரிமை, அடி நிலையில் உள்ளவங்களுக்கு தான் நீரில் வந்து முதல் உரிமைங்கிறது வந்து அகில உலக அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நியதி. இது நடக்கலைங்கிறது வந்து நம்ம எல்லாருமே பேசுகிறோம், தமிழ்நாட்டில் எல்லாருமே பேசுகிறோம். எப்படின்னா மீனவர் பிரச்சனையை பற்றி பேசும்போது தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு இத்தகைய அநீதி இழைக்கப்படுகின்றன அப்படின்னு எல்லாரும் பேசும்போது, இந்த பவர் போட்டை யூஸ் பண்ணுறோம், அந்த பவர் இது பயன்படுத்துறதுனால இது மீன் வளமே வந்து அங்கே சுரண்டப்படுகிறதுங்கிறத வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக மறைச்சிடும். ஏன்னா நம்ம ஆளுங்க அந்த தப்பு பண்ணுறாங்க. அதே மாதிரி இன்றைக்கி நொய்யல் வந்து எங்கே ஆறு இருக்குது, திருப்பூர்லேருந்து சாயப்பட்டறையிலேருந்து அந்த ஆற்றையே காணாமக்கிட்டீங்க. இன்றைக்கி உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கிற இது வந்து தீர்ப்பாயத்தில் வந்து கொடுத்துருக்கிறது வந்து காவேரி நடுவண் தீர்ப்பாயத்தில் கொடுத்துருக்கிறது வந்து எவ்வளவு தண்ணி இருக்குன்னு அவங்க கால்குலேட் பண்ணும்போது, தமிழகத்தில் வந்து எவ்வளவு தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லி சேர்த்து கால்குலேட் பண்ணியிருக்காங்க. அந்த தமிழகத்தில் உள்ள தண்ணியே இல்லையே இன்றைக்கி. வட்டல் நாகராஜ் வந்து சொல்கிறாரு, உங்களுக்கு தண்ணி கொடுத்தா என்ன பண்ணுவீங்க, அங்கே உள்ள மணல்லாம் வந்து வித்துட்டு போயிடுவீங்க அப்படின்னு அவர் பேசுகிறாரு. நான் கர்நாடகத்தில் இருக்கேன். அவர் இவங்களுக்கு தண்ணி கொடுத்து என்ன பிரயோஜனம், தண்ணி வச்சுட்டு என்ன பண்ண போகிறாங்க, அங்கே தண்ணி வந்து இன்னும் கொஞ்சம் மணல் வரும், மணலெல்லாம் எடுத்து வித்துக்கிட்டு இருப்பாங்க. கர்நாடகத்திலையும் கேரளாலையும் மணல் அள்ளுறது தடை இருக்குது. அதனால நம்முடைய அரசியல் கொள்கைகள், ராமநாதர் வந்து இது ஏரி கண்மாய் உள்ள ஒரு இடம். அந்த இடத்துல வந்து சேதுபதிகள் ஆட்சியில் வந்து ஒவ்வொரு ஏரிக்கும் வந்து இப்போ பல ஏரிகள் இருந்தது, எல்லா ஏரிகளுக்கும் வந்து சேனல் வச்சுருந்தாங்க. அது வந்து மேலோட்டம், அந்த உள்ள அடியில் வந்து வைக்கல, மேலோட்டமாக வச்சுருந்தாங்க. ஒரு ஆண்டு நல்ல மழை பெஞ்சிருந்ததுன்னா 5 ஆண்டு அங்கே விவசாயம் நடக்கும். ஏன்னா தண்ணி வந்து நிரம்பி இருக்கும். அந்த சேனல் எல்லாமே புறம்போக்கு நிலம்னு சொல்லிட்டு இவங்க பட்டா போட்டு கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு வந்து அங்க வந்து தண்ணி நிரம்புறது இல்லை. அதனால அரசியல் கொள்கைகள் நம்ம கிட்ட குறைபாடுகள் இருக்கு. அதே சமயம் காவிரி நீருங்கிறது நம்ம உரிமை சார்ந்த விஷயம், கண்டிப்பா சந்தேகமே இல்லை. இப்ப அதை நோக்கி நாம போகும்போது காவிரியிலிருந்து தொடர்ச்சியா நமக்கு தண்ணி வரதில்லை. இப்ப இந்த ஆண்டு கூட மேட்டூர் அணை வந்து குறுவை சாகுபடிக்கு திறக்க முடியாத ஒரு நிலைக்கு நம்ம வந்துட்டோம். அப்ப மாற்று வழிகளை தேடி விவசாயிகள் நிர்பந்திக்கப்படுறாங்களா? இப்ப பொதுவா நம்ம நெல் சாகுபடிங்கிறது வந்து தென்னகத்தின் நெற்களஞ்சியமா தஞ்சாவூர் அந்த டெல்டா பகுதி இருக்கு. அவங்க ஏன் நெல் சாகுபடியை தவிர்த்து வேறு பாசன முறை மாற்று பயிர்களுக்கு அவங்க போக முடியல? அதுக்குண்டான காரணமா என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? அது அவங்க பழகிட்டாங்க. ஒன்று, நெல் சாகுபடி வந்து பழகிட்டாங்க. 40 நாளில் வந்து உங்களுக்கு வந்து பலன் கண்டுடலாம்.
இது பாரம்பரியமா 2000 வருஷத்துக்கு மேல நடந்தது. இப்ப நமக்கு நீர்பிடிப்பு அந்த பற்றாக்குறை அந்த இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் இருக்கும்போது ஏன் நம்ம வேறு வழியை கடைபிடிக்க கூடாதுன்னு நான் கேட்கிறேன். செய்யலாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு நீர் கொடுக்கவே மாட்டாங்க. அதுக்கு லாபம் மட்டும்தான் முக்கிய காரணம்னு சொல்றாங்களா? லாபம் ஒரு மிக முக்கியமான காரணம், அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் இன்னொன்று நான் கேட்குறேன், அவங்க நம்முடைய அடிப்படை உரிமைகளை மறுக்கும் பொழுது, சரி அவன் வல்லான் வகுத்ததே வாய்க்கால், அதனால அவன் தண்ணி கொடுக்கல விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு விட்டோம்னா மாற்று பயிர் போனோம்னா அப்புறம் என்னைக்குமே தண்ணி கிடைக்காது. காவிரிங்கிறது நம்ம உரிமை சார்ந்த விஷயம், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த போதிய மழையின்மைக்கும் நம்ம தயாராயிட்டோமா அப்படிங்கிறதான் கேள்வி. இல்லை, அந்த மாற்று பயிர் மற்ற இடங்களில் செய்யலாம். காவேரி நெல் படுகை, தஞ்சை நெல் படுகை. இல்லை காவேரி மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே ஒரு இந்த நெல் சாகுபடி முதற்கொண்டு எல்லாமே இந்த சாகுபடி தான். வேற்று பாசன முறைக்கு மாறுவதற்குண்டான ஒரு சூழல் இல்லைங்கிறாங்களே. இல்லை இருக்கிறது. இந்த முருங்கை மரம் உங்களுக்கு ரொம்ப குறுகின காலத்தில் பலன் கொடுக்கும். இது மாதிரி நிறைய மரங்கள் ஹார்டிகல்ச்சர் நீங்கள் வளர்க்கலாம். இன்னைக்கு எங்கெங்க தமிழகத்து நலனை, விவசாயிகள் நலனை அடிப்படை வச்சு எந்த கொள்கையும் வருது? அந்த வந்தால் தானே இதெல்லாம் நடக்கும். சரி, திரு தியாகு சுருக்கமாக. தமிழ்நாட்டில் நெல் சாகுபடி ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும்தான் நடக்குது. இப்போ நம்ம அந்த தென் மாவட்டங்களில் இருக்கிற பழக்க வழக்கங்களை வச்சு ஒரு பாட்டு வந்துச்சு பாருங்கள், நித்த நித்த நெல்லுச்சோறு நெய் மணக்கும் கத்திரிக்காய். அதுவே எதை காட்டுதுன்னா, இந்த நெல்லுச்சோறு என்பதே ஒரு விருந்தாக கருதப்படுகிற நிலை சில பகுதிகளில் இருக்குது. அப்போ அங்கெல்லாம் புன்சை தானியங்கள் பயன்படுத்துகிறாங்க. அன்றாட நெல்லுச்சோறு சாப்பிட்டுக்கிட்டு இல்லை. எனவே இது ஒரு பகுதியில் விளையிறது, அதையும் நம்ம இழக்க முடியாது. அது நம்ம பண்பாடோடும் நாகரிகத்தோடும் தொடர்புடையது. நெல் நாகரிகம் என்பது இன்னைக்கு இல்லை, எவ்வளவோ 2000 ஆண்டுகளாக நமக்கு வரக்கூடியது ஒன்று. நம்ம உரிமையை மீட்பதற்கு போராடி பெற வேண்டுமே தவிர அதை விடுத்து நம்ம இன்னும் வழிகள் யோசிக்க வேண்டும். ஒரு இடத்துல மட்டும் நான் சொல்கிற இந்த இடத்துல, இன்னைக்கு இருக்கிற ஆயக்கட்டை விரிவுபடுத்துவதற்கு காவிரி தண்ணி முழுமையாக வந்துச்சுன்னா போதும். அதையும் நம்ம இங்கே இருக்கிற நீர்ப்பாசன முறைகள், மணல் திருட்டை தடுப்பு இதெல்லாம் செஞ்சோம்னா தஞ்சையிலிருந்து புதுக்கோட்டைக்கு விரிவுபடுத்த முடியும். கடந்த காலத்தில் அப்படி உறுதி கொடுத்துருக்குறோம். ஆனால் இன்றைக்கி புதுக்கோட்டையை கொண்டு போய் நெடுவாசல்லேருந்து வடகாட்டிலேருந்து மீத்தேனுக்கு கொடுத்துட்டு இருக்கிற தஞ்சையிலையும் கதிராமங்கலத்துலேயும் நீங்கள் ஓஎன்ஜிசியை விட்டு குழாய் தோண்டிக்கிட்டு இருக்கிறீங்கன்னா நம்ம நெல் சாகுபடியை அழித்து விடுகிற முயற்சி. அந்த நேரத்தில் நம்ம இந்த மாற்று யோசனை வைக்க முடியாது. விவசாயிகளுக்கு விடிவு காலம் விரைவில் பிறக்கும் நம்பலாம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுக்கு இருவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.